ஒவ்வொரு மனிதனும் தான் தனக்கு அநியாயம் செய்து கொள்வதில்லை. ஆனால் இது பேச்சு வழக்கில் இப்படி சொன்னாலும் மனிதன் தன்னுடைய உடலுக்கு அநியாயம் செய்யாவிட்டாலும் உள்ளத்துக்கு அநியாயம் செய்து கொண்டு இருக்கிறான். யாருமே வந்து நல்ல புத்தி தெளிவோடு இருக்கிற யாருமே ஒரு கத்தி எடுத்து அல்லது ஒரு பிளேடு எடுத்து கையை கிழிக்க மாட்டாங்க, கன்னத்துக்கு திடீர்னு அடிக்க மாட்டாங்க. நல்ல புத்தி தெளிவாக இருக்கிறவங்க இதை செய்ய மாட்டாங்க. வாழ்க்கையே பிடிக்க இல்லை, எனக்கு வாழவே முடியாது, விரக்தியினுடைய உச்சகட்டத்துக்கு போனால் ஒருவேளை தன்னைத்தான் கொலை செய்து கொள்கிற அளவுக்கும் போவாங்க. அது அந்த புத்தி சிந்தனை தெளிவோடு இருப்பவர்கள் செய்கிற விஷயம் அல்ல. சொல்லுதான், உடலுக்கு நாம் யாரும் தீங்கிழைப்பதில்லை, அதில் நாம் உறுதியாக இருக்கிறோம். எங்களோட பிள்ளைகள் ஏதாவது அவர்கள் அநியாயம் செய்ய போனாலும் நாங்கள் தடுத்து நிறுத்துவோம். அவங்களுக்கு அடித்தால் வேற இன்னொருவர் அடிக்கிறத பற்றி நான் பேசல. ஒருவருக்கு அநியாயம் செய்கிறது, இன்னொருவரோட சண்டை பிடிக்கிறத பற்றி நான் பேசல. ஒவ்வொருவரும் தனக்குத்தான் அநியாயம் செய்து கொள்வதை விரும்ப மாட்டார்கள். அப்படி யாராவது செய்து கொள்வார்களாக இருந்தால் அவர்களுடைய புத்தி சரியான நிலையில் இருக்காது. நாங்கள் சொல்லுவோம், பைத்தியம் முடிச்சிருக்கான்னு கேட்போம், உங்களுக்கு என்ன மூளை குழம்பிட்டான்னு கேட்போம். இந்த வார்த்தையை நம்ம கேட்குறோம். இது உடலுக்கு நாங்கள் கொடுக்கிற தண்டனையின் பொழுது எங்களுக்கு வார வார்த்தைகள், அதை நாங்கள் ஒரு பைத்தியகாரத்தனம் என்று விளங்கியிருக்கிறோம். ஆனால் உள்ளத்தினுடைய விஷயத்தில் நாம் நம்மை அறியாமல் உள்ளத்துக்கு தண்டனை கொடுத்து கொண்டிருக்கிறோம். எப்படி ஒரு மனிதன் தனக்குத்தான் அநியாயம் செய்யக்கூடாது உடல் சார்ந்து என்று சிந்திக்கிற மனிதன் உள்ளத்தின் அளவில் தனது உள்ளத்துக்கு தண்டனை கொடுத்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, உள்ளத்துக்கு ஒரு மனிதன் கொடுக்கிற தண்டனை இருக்கிறது, உள்ளத்துக்கு ஒரு மனிதன் செய்கிற அநியாயம் இருக்கிறது. இந்த அநியாயம் என்பது அந்த மனிதனை சொர்க்கத்தின்பால் கொண்டு செல்லாது, நரகத்தை நோக்கித்தான் கொண்டு செல்லும். முதலாவது ஒரு மனிதன் தனது உள்ளத்துக்கு செய்கிற மிகப்பெரிய அநியாயம் என்னவென்றால், அல்லாஹ் அவனுக்கு கொடுத்திருக்கிற ஈமானை பற்றி எந்த அக்கறையும் இல்லாமல் வாழ்வது. அல்லாஹ் தந்திருக்கிறான ஈமான், நான் அல்லாஹ்வை நம்பியிருக்கிறேன், அல்லாஹ் அவனை மட்டும்தான் வணங்க வேண்டும், அவனை அன்றி நாங்கள் யாரையும் வணங்கக்கூடாது, அல்லாஹ் தனித்தவன், இணை துணையற்றவன், அவனைத்தான் நாங்கள் வணங்கணும், அவன் எனக்கு உதவி செய்வான், நான் அவனை வணங்குகிறேன். இப்படி பல்வேறு கோணங்களில் நான் அல்லாஹுவை விளங்கி இருக்கிறேன், நம்பி இருக்கிறேன். இந்த ஈமான் உள்ளத்தில் இருக்கிறது. இந்த ஈமானை கூட்டிக் கொள்வதற்கான, இந்த ஈமானை பாதுகாப்பதற்கான முயற்சியில் ஈடுபடாமல் ஈமான் குறைய குறைய குறைய, ஈமான்ல ஒரு தொய்வு நிலை ஏற்பட ஏற்பட, ஈமான் பலவீனம் அடைய அடைய நீங்க பார்த்து கொண்டு இருப்பது என்பது நீங்கள் உங்கள் உள்ளத்துக்கு கொடுக்கிற தண்டனை. காலில் புண்ணு வந்துருச்சு, அது பரவாயில்லை, அப்படியே பெருசாகி அழுவி கால் வெட்டினாலும் பரவாயில்லைன்னு ஒருவர் இருந்தால் அவர் நாங்கள் யாருன்னு சொல்லுவோம்? மூளை சரியில்லாதவர், புத்தி சுகம் இல்லாதவர், புத்தி இல்லாதவர்னு சொல்லுவோம். அப்போ எனவே இப்படி ஒரு மனிதன் தனது உடம்புக்கு கொடுக்கிற கவனத்தை அவன் உள்ளத்துக்கு கொடுக்கவில்லை என்றால் அவனுடைய உள்ளத்தில் ஷிர்க், இணை வைப்பு வரும். அல்லாஹ் அல்லாத தெய்வங்களிடம் கேட்பது, பிரார்த்திப்பது, அல்லாஹ் அல்லாதவைகளிடம் நாடி செல்வது, அல்லாஹ் அல்லாதவைகளுக்காக சஜிதா செய்வது, அல்லாஹ் அல்லாதவைகளுக்காக அறுத்து பலியிடுவது என்று செய்கிறது ஷிர்க்கு, பாவம் என்பதை தாண்டி அது அவனது உள்ளத்துக்கு கொடுக்கிற தண்டனை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்? அல்லாஹுடைய ஈமானோடு இருக்கிற உள்ளங்களுக்குத்தான் அல்லாஹ் ஒரு அமைதியை போடுவானே தவிர, இணை வைப்போடு இருக்கிற, அநியாயத்தோடு இருக்கிற உள்ளங்களுக்கு அல்லாஹு தாலா நிம்மதியை கொடுக்க மாட்டான். சந்தோஷம் வேறு, நிம்மதி வேறு. சந்தோஷம் எல்லாருக்கும் இருக்கும், ஆனால் நிம்மதி என்பது அல்லாஹுவை நினைக்கிற மக்களுக்கு மட்டும்தான் இருக்கும். அது அல்லாஹு தாலா வாக்குறுதியாக சொல்லுகிறான், நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதன் உள்ளத்துக்கு கொடுக்கிற தண்டனை, அவன் ஈமானை அது பறிபோவதை பற்றி கவனமில்லாமல் இருப்பது. சில பொழுது அல்லாஹு தாலா இவனது பாவங்கள், இவனது குற்றங்குறைகள், தவறுகள் அப்படியே போக வச்சு அல்லாஹ்வுடைய ஈமானையும் பறித்து விடுவான். அது காரணி நாங்கள் தான்.
இப்ப யாராவது ஒரு மனிதன் அல்லாஹ் விட்டு தூரமாக 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 அல்லாஹ் அல்லாத தெய்வங்களை நோக்கி செல்ல செல்ல, அல்லாஹ் அல்லாதவர்களிடம் பிரார்த்திக்க பிரார்த்திக்க அல்லாஹ்ட அன்பு வருமா, கோபம் வருமா? அல்லாஹ்ட அன்பு வராது, அல்லாஹ்ட கோபம் தான் வரும். நாங்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாஹ்விடம் சொல்கிறோம், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். யா அல்லாஹ், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். யா அல்லாஹ், உன்னை வணங்குகிறோம், இன்னொரு ஆள்கிட்ட உதவி தேடுறோம்னு சொல்ல இல்லை. நாங்க உன்னை வணங்குகிறோம், இன்னொரு ஆள் உதவி செய்வார்கள் என்று நாம் செல்லவில்லை. உன்னையே வணங்குகிறோம் யா அல்லாஹ், உன்னிடமே உதவி தேடுகிறோம் யா அல்லாஹ். அப்ப இந்த நம்பிக்கை ஒரு மனிதனுடைய உள்ளத்துக்கு வழங்கப்படுகிற கொடுக்கிற தண்டனைகளில் மிக மிக பிரதானமான தண்டனை, அவனுக்கு அநியாயம் செய்து கொள்கிற தண்டனை என்ன தெரியுமா? இணை வைப்பை அப்படியே கண்டுகொள்ளாமல் ஏற்று ஈமானிய தோற்றத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பது. முஸ்லிம், பேர் முஸ்லிம், அடையாள அட்டை முஸ்லிம், அவர் முஸ்லிம்களோடு தான் இருப்பார், எல்லாம் செய்வார். ஆனால் இணை வைப்பு விஷயத்தில் அவர் தன்னை சுய பரிசோதனை செய்ய மாட்டார். அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம். இணை வைப்பு என்பது மிக பிரமாண்டமான அநியாயம். கை கடிக்கிறது, காலு கடிக்கிறது, என முகத்துக்கு நான் அடிக்கிறது, கையை கீறி கிழிக்கிறது, இது அநியாயம். அதுபோன்றுதான் நீங்க உள்ளத்தை கீறி கிழிக்கிறீர்கள் ஷிர்க் என்ற அநியாயத்தால். உள்ளம் அது நோய்வாய்ப்படுகிறது, அது மரணிக்கிறது, உள்ளம் செத்து போகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இதை நாங்கள் இதை பரிசோதனை செய்து கொண்டிருக்க வேண்டும். சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஸலஃபுஸ் ஸாலிஹீன்கள், இமாம்கள் உடலை விட உள்ளத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். உடலை விட உள்ளத்தினுடைய ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். உடலினுடைய ஆரோக்கியத்தை விட உள்ளத்துக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். இன்று ஒரு மனிதனுக்கு லேசா தலைவலி வந்தால் ஹாஸ்பிட்டலுக்கு போறார், தப்பு கிடையாது, தவறு கிடையாது. அதை விட எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் என்பதை தான் நான் பேசுறேன். தலைவலி லேசா வந்துருச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, ஸ்கேன் பண்ணுங்க, அந்த ரிப்போர்ட் எடுங்க, இந்த ரிப்போர்ட் எடுங்க, இந்த டாக்டர் சரியில்லையா அவர்கிட்ட போங்க, இங்க சரியில்லையா அங்க போங்க. அப்படி மாறி 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 மசூராக்கள், அபிப்பிராயங்கள் சொல்லுகிற நாங்கள் உள்ளத்தில் அல்லாஹ் பத்தி எண்ணம் எனக்கு வரவே இல்லையே, அல்லாஹ்ட சிந்தனை இன்னைக்கு வரவே இல்லையே, ஏன் என் உள்ளத்தில் அல்லாஹ் பத்தி ஈமான் குறையுதே, முதல்ல நான் அல்லாஹ் இடத்துல துஆ கேட்பேன், அல்லாஹ் எனக்கு தருவான்ற நம்பிக்கை இருந்து அல்லாஹ்ட உதவியை நான் கண்ணால பார்த்தேன் என்று சொல்கிற பலர் இப்ப தொழுகை இல்லையே, இபாதத்தில்லையே, நண்பர்கள் கூட அலட்டிக் கொள்வதில்லை. எனக்கு என்னதுக்கு, கண்ணில் லேசாக வீங்கி இருந்தா டாக்டர்கிட்ட காட்டலையான்னு கேட்பாங்க. அதே கல்பு வீங்கி இருக்கிறது, கல்பு நோய்வாய்ப்பட்டிருக்கிறது, கல்பு செத்து போற மரணித்து போற நிலையில் இருக்கிறது. யாரும் அதை பற்றி பேசுவதில்லை, கேட்பதில்லை. காரணம் என்ன? கல்பை பற்றி அவர்கள் சிந்திப்பதில்லை. இந்த உள்ளத்தில் இருந்துதான் அலா வ இன்ன ஃபில் ஜஸதி லமுதா வ இதா ஸலஹத் ஸலஹல் ஜஸது குல்லு வ இதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லு அலா வஹியல் கல்ப். உடம்புல ஒரு சதை கட்டி இருக்கிறது, அது சீராகிவிட்டால் உடம்பு முழுக்க சீராகிவிடும், அது சீர்கட்டு விட்டால் உடம்பு முழுக்க சீர்கட்டுவிடும். அறிந்து கொள்ளுங்கள், அதுதான் உள்ளம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது சீராக இருக்கிறதா? அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா. யா அல்லாஹ், உள்ளத்துக்கு அதனுடைய இறை உணர்வை நான் கேட்கிறேன் யா அல்லாஹ், அதை கொடுத்து விடு யா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்களா இல்லையா? நாங்கள் கேட்கணும் சகோதரர்களே. எனவே இந்த உள்ளத்துக்கு நாங்கள் கொடுத்திருக்கிற தண்டனையிலிருந்து நாங்கள் வெளியே வர வேண்டும். அந்த தண்டனையை நாங்கள் சரியாக புரிந்து கொண்டு அதை எடுத்துவிட்டு ஈமான் என்ற ஷிஃபாவை நாங்கள் கொடுத்து உள்ளத்தை பக்குவப்படுத்த வேண்டும். இது முதலாவது அம்சம்.